கூடவே உணர்வும் எழுது. உணர்வு எழாமல் ஒரு அறிவு வர்றதில்லை. நம்ம ஒரு ஜட பொருளை பார்க்குறோம், அதில் எனக்கு எந்த உணர்வும் வரலை, ஆனால் நான் அமைதியாக இருக்கிறேன், அந்த உணர்வு இருக்குது. சூரியனை பார்க்குறேன், உதய சூரியன் அழகாக சிவப்பாக வருது, உணர்வு எனக்கு புத்துணர்ச்சி இருக்குது, ஒரு வியப்பு, ஆச்சரியம், ஒரு எந்த ஒரு உணர்வு நம்மக்கிட்ட உணர்வாக தான் நம்ம இருப்போம், மரக்கட்டை கிடையாது. நம்ம அறிகிறோம் உணர்கிறோம், அறிகிறோம் உணர்கிறோம். அறிவு உணர்ச்சியும் அப்படியே கை கோத்துக்கிட்டு இருக்குது. சொன்னால் தான் நமக்கு உணர்வும் அறிவும் வேறு வேறுன்னு தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு அப்படி ரெண்டு இருக்கிறது தெரியாது. இதை கவனிக்கிறவன் தான் விவேகி. இப்போ அழகான மலரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வியப்பு, ஆச்சரியம் கூட வரலாம். இது வரைக்கும் நான் அந்த மாதிரியான பூவை பார்த்ததே இல்லை. நான் ஆர்கிட்னு ஒரு பூ இருக்குது, நீங்கள் அதிகமாக அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்கள் அதை பார்த்து வியக்கணும். உங்களுடைய வியப்பு வேறு. ஒரு பாட்டனிஸ்ட் அதை பார்க்குற வியப்பு இன்னும் அதிகம். நீங்கள் ஏதோ இப்போ தெருவில் பூக்கிற பூ போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஆனால் ஒரு பாட்டனிஸ்ட் வந்து, ஐயோ இது வந்து ஸ்பேத்தோடியம் ஆச்சே, எப்படி இங்கே வந்து முளைச்சிது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு ஒரு பூச்சி இருந்தால் தான் அது முளைக்கும். அது பூவுக்கு ஒரு சொந்தக்காரர், உறவினர், கஸ்ட்டு, அதில் தேன் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பூச்சி இருக்குது. அது அக்கம் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து இருக்கும். அப்புறம் அது வந்து பூக்கிறது விட்டுட்டோம், வாடிடும். இப்போனா அந்த பூச்சியும் வந்துருக்குது, அதனுடைய காலிலேயே அந்த விதையும் வந்துருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்தே குடும்பம் நடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஒரு அறிவு, கூடவே ஒரு வியப்பு, ஒரு உணர்வு. நம்ம எப்போவுமே எந்த உணர்வில் இருக்க விரும்புகிறோம் கேட்டோம்னா, நிம்மதிங்கிற உணர்வு தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சுகம்ன்றதும் ஒரு பிடிச்ச ஒரு உணர்வு தான். உண்மையிலே சுகங்கிறது கூட நிம்மதியிலேருந்து தான் வருது. நிம்மதி இல்லாத மனசில் சுகம் வராது. நிம்மதி இல்லாத மனசில் நீ சுகத்தை கொடுத்தா சுகமாக தெரியாது. சுகம்தான் நிம்மதின்னு சொன்னால் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது வேறு இது வேறு தானே சார்னு. பல நேரங்களில் வந்து நிம்மதி தான் சுகம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தா தான் நமக்கு புரியும் அந்த உணர்வை. இப்போ நிம்மதிங்கிறது வந்து ஆசை நீங்கிய நிலை அப்படின்னு பேர். நிம்மதியில் ஆசை எதுவும் இருக்காது. ஆசை இருக்கிற மனசில் நிம்மதி இருக்காது. இப்போ நிம்மதி இருக்கும்போதே எல்லா ஆசையும் நிறைவேறியது மாதிரி இருக்கும். சில சமயம் ஒரு ஆசைப்பட்டு அது நிறைவேறிச்சுன்னா நமக்கு நிம்மதி தான் அனுபவிக்கிறோம், அது சுகமாக இருக்குது. இப்போ நிம்மதி அப்படின்னா மதி வந்து எதையும் பற்றி யோசிக்காம, மதினா எண்ணங்கள், மனசு, அது நிச்சலனமாக அசையாமல் நிற்குது, அதுமாதிரி நிர்மதி, அது நிம்மதி அப்படிங்கிறது. இப்போது நம்முடைய இயல்பான ஒரு சுகமான ஒரு நிலை, உணர்வு, நிம்மதி, அது சுகம், அது திருப்தி அப்படின்னு சொல்லலாம். திருப்தி அடைஞ்சிடுச்சு மனசு. நான் ஆசைப்பட்டது அது அடைஞ்சிடுச்சு. அப்போ மனசு இப்போ என்னாச்சு, ஒரு திருப்திக்கு வந்துடுது, அது சுகமாக இருக்குது, அது நிம்மதியாக இருக்குது. பேர்கள் வெவ்வேறு, ஆனால் உணர்வு ஒன்று தான். அந்த உணர்வுக்கு தான் ஆத்மா உணர்வுங்கிறோம். ஆத்மாவுடைய அதுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குதுன்னா அதுதான் ஆத்மாவை உணர்ந்தேன்னா, நீ நிம்மதியாக இருந்தேன்னா ஆத்மாவை தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிற. நிம்மதி குறைஞ்சிடுச்சுன்னா நீ ஆத்மா உணரலை, உன்னுடைய அந்த கரணத்தை உணர்ந்துக்கிட்டு இருக்கிற. அந்த கரணத்தில் இருக்கிற மாற்றங்களை நீ உணர்ந்துக்கிட்டு இருக்கிற. அந்த கரண மாற்றங்களெல்லாம் சலனம் இல்லாமல் நின்ன பிறகு ஆத்மாவுடைய உணர்வு மட்டும் இருக்கும். அப்போ ஆத்மாவுடைய உணர்வு அந்த கரண ஒன்று ரெண்டு இருக்குதா அப்படின்னா, அந்த கரணத்தினால் பாதிக்கப்படாத ஆத்மா, அந்த ஆத்மா தான் சுகம், நிம்மதி, திருப்தி. அந்த கரண உபாதியில் இருந்ததுன்னா அப்போ அதனுடைய நிலை அப்படி சொல்ல முடியாது. அந்த கரணம் எந்த நிலையில் இருக்குது அந்த நிலையில் அந்த ஆத்மானுடைய உணர்வு இருக்கும். இப்போ ஆத்மா தனக்கென்று சுயமான ஒரு உணர்வு, அதுக்கு ஏதும் தேவையில்லைங்கிறது ஒரு திருப்தி. அதுக்கு மனம்ங்கிற ஒரு கருவியினுடைய துணையும் தேவையில்லை.
மனத்தை கொண்டு பார்க்கணும், மனத்தை கொண்டு மனதே அதுக்கு தேவையில்லை ஆத்மாவுக்கு. மனம் இல்லாமலே அது சுயமாகவே அறிவுபூர்வமாக இருக்குது. நாம் நினச்சிக்கிற மனசு தான் அறியுதுன்ட்டு, ஆத்மா தான் அறியுது. அதனால் அறிவுத்தன்மை அதுக்கு இயல்பாகவே இருக்குது. அப்போ எல்லா உணர்வுகளுமே ஆத்ம உணர்வு தான். அந்த ஆத்மாவுடைய சுயமான உணர்வு நிம்மதி, சுகம், திருப்தி. அந்த கரணத்தோடு கலக்கும் பொழுது அந்த கரணத்தினுடைய தன்மையினால் அந்த உணர்வு பேதமாகுது, சிதறுது. எப்படி ஒரு கண்ணாடிக்குள்ளே பிரிசம் சொல்கிறாங்களே, முப்பட்ட கண்ணாடி, அதுக்குள்ளே உள்ளே போகுதுன்னா அது 7 நிறமாக பிரிஞ்சிடுது. ஸ்கூலில் படிக்கிறோம். அந்த கண்ணாடிங்கிற உபாதி இல்லைன்னா, முப்பட்ட கண்ணாடி இல்லைன்னா ஒளி எப்போ வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ ஆத்மா முப்பட்ட கண்ணாடிக்கு வழியாக வரலைன்னா வெண்மையாக இருக்கும். அது சத்துவங்கிறோம், அது அமைதிங்கிறோம், சுகங்கிறோம். முப்பட்ட கண்ணாடி மாதிரி இந்த அந்த கரணம் முன்னாடி நின்றுட்டு ஆத்மாவுடைய உணர்வுகளை சிதறடிக்குது. அந்த சிதறிக்கின்ற இதில் எந்த ஒளி பிரதானமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம், பயம், பொறாமை, ஏமாற்றம், துக்கம், வருத்தம் அப்படின்னு ஒரு ரேஞ்ச். இன்னொரு ரேஞ்சு அன்பு, கருணை, தயை, பரிவு, இரக்கம், இப்படியெல்லாம் ஒரு உணர்வு வருது பார்க்குறோம். இந்த 2 பக்கமாக அந்த எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த 7 வகையான 9 வகையான உணர்வுகள் சொல்கிறோம் இல்லையா, அதில் பாசிட்டிவ், நெகட்டிவ், சுகமான உணர்வுகள், துக்கமான உணர்வுகள், இந்த 2மே ஆத்ம உணர்வு தான், சிதறுபட்ட ஆத்ம உணர்வு. மற்றபடி அந்த கரணத்துக்கு எந்த உணர்வும் கிடையாது. அந்த கரணம் வெறும் பிரிசம் தான். அதே மாதிரி ஆத்மா தான் அறிபவன். அந்த கரணம் அறிவை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. வெளியேந்து ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த கரணம் அந்த வடிவம் இதை எடுக்குது. வெளியே ஒரு கூஜாவை பார்க்கணும், அந்த கரணத்தில் கூஜா வடிவம் உண்டாகுது. பார்க்குறது ஆத்மா தான், உணர்றது ஆத்மா தான். அந்த கரணத்தை உணருது, அந்த கரணத்தை அறியுது ஆத்மா. அப்போ ஆத்மா நேரடியாக உலகத்தை அறியலாம் இல்லை. அந்த கரணத்தில் இடையீடு இல்லாமல் இது அறிய முற்பட்டதுன்னா அது தூய அறிவாக இருக்கும், தூய உணர்வாக இருக்கும். தூய அறிவுங்கிறது எந்த விதமான காரிய அறிவும் இல்லாமல், விசேஷ அறிவு இல்லாமல், விகார அறிவு இல்லாமல் அறிவு மாத்திரமாக இருக்குது. அதை சைதன்யம்ங்கிறது. அந்த கரணத்துக்குள்ளே அந்த கரணத்தை அது பார்க்குது. அந்த கரணத்தில் என்ன பார்க்குதுன்னா, அது புலன்கள் மூலம் பார்க்குறதெல்லாம் அந்த கரணம் காட்டுது இல்லையா, அந்த பிரிசம், அந்த திரை. அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்ப்பவன்கிற ஒரு ரோல் எடுத்துக்குது. இதுக்கு முன்னாடி அறிபவன்றது மட்டும்தான் இருந்தது, பார்வை மட்டும் இருந்தது. இப்போ பார்ப்பவன் ஆயிடுச்சு. உணர்வு மட்டும் இருந்தது, இப்போ உணர்பவன் ஆயிடுச்சு. இந்த உணர்பவன், பார்ப்பவன் என்ற குவாலிட்டி ஏன் வருது? அந்த கரணத்தினால, அந்த கரணத்தோடு சேர்ந்ததுனால. இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுறதுக்கு காரணமே அந்த கரணம் வழியாக தான் போகுது. நான் சொல்கிற சப்தங்களெல்லாம் அந்த கரணத்தில் ஒரு வடிவமாக வருது. சித்தத்திலேருந்து இந்த சொல்லுக்குண்டான அர்த்தத்தையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது நினைவுலேருந்து. இதெல்லாமே ஒரு சின்ன மாற்றங்கள் எல்லாம் வேகமாக நடக்குது அந்த கரணங்கிற அந்த பஞ்சு மிட்டாயில். முன்ன அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். அதை ஆத்மா பஞ்சு மிட்டாய் முழுக்க நிறைஞ்சிருந்து எங்கே நடக்கிறதையும் அது உணருது, அறியுது. ஆத்மா அறியுதா உணர்தா அப்படின்னா அது அறியுது, உணர்து தான். ஆனால் எதை அறிகிறது, எதை உணர்றது? அந்த கரண மாற்றங்களே உணருது. அந்த கரணத்தில் எந்த மத மாற்றம் இருக்குது? 2 விதமான மாற்றங்கள். நாமரூபம்னு சொல்ல அறிவு மாற்றங்கள், உணர்வுன்னு சொல்லக்கூடிய அரூப மாற்றங்கள். இந்த 2த்தையுமே அறிபவன் அவன்தான். ஒவ்வொரு அறிவுக்கும் அந்த கரணம் ஒரு உருவை எடுக்கும். அதுக்கு தேவையான உணர்வையும் அது காட்டும். இது 2த்தையும் ஆத்மா அனுபவிக்கும். ஆத்மா அது கூட இருந்து இப்போதைக்கு நம்ம அனுபவிக்கணும்னு வைப்போம் அறியாமையில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் தெரியாது அது அனுபவம்லாம் தேவை கிடையாது, அந்த அனுபவிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. இருந்தாலும் அது தூய அறிவாகும், தூய உணர்வாகும்,
எப்பவும் இருக்குது. தூய அறிவாக இருந்தால் எப்படி இருக்கும்? விசேஷமாக எதுவும் சிந்திக்காத ஒரு சுடர் போன்ற ஒரு பிரக்ஞா இருக்கும். நான் இருக்கிறேன், அது மட்டும் இருக்கும். இருக்கிறேன்னு கூட அதை டிக்ளேர் பண்ணாது. அது ஒரு பேச்சுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அதுக்கு உணர்வு இருக்குமே. என்ன உணர்வு இருக்குன்னா நிம்மதி, திருப்தி, அமைதி, அது ஆனந்தம்ங்கிறோம். இருக்கிறேன் அப்படிங்கிற சத்து, அறிகிறேன் என்கின்ற சித்து, உணர்வில் ஆனந்தம், சச்சிதானந்தம். அறிவும் உணர்வும் சிதானந்தம் ரெண்டும் இருப்பதனால சச்சிதானந்தம். சத்துனா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாம் ஆத்மா எப்போவுமே எப்படி இருக்குது? சச்சிதானந்தமாக இருக்குது. அந்த கரணத்தை சேர்ந்துடுச்சுன்னு சொன்னால் அப்போ அது பார்ப்பவன், கேட்பவன், உணர்பவன், செய்பவன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரியம் உண்டாய். அது காரியம் இல்லாமல் இருக்கக்கூடிய காரண மாத்திரமான அறிவு, காரண மாத்திரமான உணர்வு. இப்போ தங்கம் காரண மாத்திரமாக இருந்ததுன்னா எந்த விதமான நகையும் இல்லைன்னு அர்த்தம். காரியம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது வளையல் ஆயிடுச்சு. காரண மாத்திரமான கேக் மாதிரி வச்சுருக்கணும், அதில் பிஸ்கட் மாதிரி வச்சுருக்கணும். அரிசி மாவு காரண மாத்திரமாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் பொங்கி அழகாக இருக்கும். காரியம் மாத்திரம்னாங்க இட்லி ஆகிடும். ஆத்மா காரண மாத்திரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? வெறும் அறிவாக, வெறும்ங்கிறத கேவலம்ங்கிறோம். கேவல ஞானமாக, உணர்வு கேவல உணர்வாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காரியப்படும் பொழுது அது கர்த்தா போக்தாவாக மாறிடுது. அப்போ காரியப்படும் போது அதுக்கு பேர், அந்த நிலையை மனம்னு சொல்கிறோம், அந்த கரணம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம முதல்ல அந்த கரணம்னு ஒன்று தனியாக இருக்கிற மாதிரியும், அதை ஆத்மா உள்ளே போய் இதை பார்த்த மாதிரியும் சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா புத்திசாலியான மாணவர்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. அங்கே ரெண்டு இல்லை, எல்லாமே மித்தியாக தான், எல்லாமே ஆத்மாவினுடைய வெளிப்பாடுகள் தான். அப்படி பார்க்கும் பொழுது ஆத்மா தான் அந்த கரணமாக வெளிப்பட்டுருக்குது. சரி, இந்த தகவல் இப்போ இருக்கட்டும். இது நீங்கள் தீவிரமாக யோசனை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல வந்த விஷயம், ஒவ்வொரு அந்த கரண அறிவு விருத்தியிலும் ஒரு உணர்வு விருத்தியும் இருக்குது. அந்த கரணம் அறிவாக காரியப்படும் போது உணர்வாகவும் காரியப்படுது. இந்த காரியப்படுதல்ங்கிறத நல்லா, அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு அவசியம். அந்த கரணம் காரியப்படுது. காரணமாக இருந்ததுன்னா அமைதியாக இருக்கும். காரியம்னா ஒரு விகாரம் எடுத்துடுது. தங்க மாதிரி இருந்தால் காரணம், நகை நட்டுகள் ஆயிடுச்சுன்னா காரியம். இப்போது அழகிய மலரை பார்த்தோம். அப்போ மலர் அறிவு உண்டாகுது. அப்போ ஆத்மா இப்போது காரிய ரூபம் ஆயிடுச்சு. ஆத்மாவுடைய அறிவு காரியப்படுது. அந்த மலரை நம்ம கண்டுபிடிச்ச பிறகு அது பனி, அதில் குழுன்னு இருக்கிறதும் பன்னீர் ரோஜானுடைய வாசனையும் கேட்கும் பொழுது அதுக்கு உண்டான உணர்வு பக்கமே உண்டாகும். இல்லை, அந்த உணர்வையும் ஆத்மா தான் உணரணும். அங்கே உணர்பவன் இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், மீதியெல்லாம் ஜடம். இப்போ அந்த உணர்வு எப்படி இருக்கும்மா? ஒரு ஆனந்தமாக தானே இருக்கும். இப்போ மனம் அதனால் சிதறலை, அழகாக இருக்குது. ஒரு ஆச்சரியம் இருக்கலாம், எடுக்கணும்னு ஒரு மெல்லிய ஒரு அன்பும் ஆசையும் கூட வரலாம். சில பேர் கிள்ளிடுவாங்க, நாம் அது கிள்ளாமல் தூரம் நின்று பார்ப்போம். தொட்டுட்டா அதுக்கு வலிக்குமோ அப்படின்னு மெல்ல அந்த இதழை தொட்டு பார்த்துட்டு திருப்திப்படுத்துகிறோம். இப்போது அறிவோடு உணர்வு உண்டாகிறது நம்ம பார்க்குறோம். மாம்பழம் வெட்டி வச்சுருக்குறாங்க, நல்ல மஞ்சள், எல்லோ ஆக்கர் அப்படிங்கிறோம். அந்த தங்க நிறத்தில் அது இருக்குது, ஈரமாக இருக்குது. நமக்கு அதை சாப்பிடணுன்ற ஒரு ஆசையும் உண்டாகுது. இப்போ அறிவு உண்டான மாற்றத்தில் மாம்பழத்தினுடைய உணர்வெல்லாம் நமக்கு வருது. இல்லை, இது உண்ணக்கூடியது, மிக சுவைந்தது அப்படின்னு ஒரு உணர்வு வருது. ஒரு பாம்பை பார்த்துட்டோம், பாம்புங்கிற அறிவு வந்த உடனே பயங்கர ஒரு உணர்வு வருது. இல்லை, ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், அது எங்கே இருக்குதுன்னு கூர்ந்து கவனிக்கணும். நம்ம நோக்கி வருதா, விலகி போகுதா, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பெட்ஷீட் தூக்கி மேலே போட்டுடலாமா,
போட்டு அப்படியே மூட்டையை கட்டி எடுத்துடலாமா அப்படின்னு அறிவு சொல்லும். சில பேர் அப்படிலாம் அதெல்லாம் அறிவுமான பயம் அதிகமாகி போச்சுன்னா அவங்க ஓடி பார்க்க தான் பார்ப்பாங்க, கத்துவாங்க. இப்போ உணர்வும் அறிவும் கை கோர்த்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பலருக்கு இந்த உணர்வும் அறிவும் தனித்தனியாக இருக்குதுன்னு தெரியல. ரெண்டுமே ஒரே பொருளாக அவங்க அனுபவிக்கிறதுனால தெரியல. ரெண்டு விதமான உணர்வை பார்த்தோம். பள்ளிக்கூடத்துலேருந்து ஸ்கூல்லேருந்து அந்த குழந்தை ஓடி வருது. முதுகில் வந்து எல்கேஜி புக்கு. அவங்களாம் ரொம்ப படிப்பாளி ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்லேட்டு, பேனா, பென்சிலு, ஏதாவது ஒரு புக்கு அது கொண்டு வராங்க. அப்புறம் வந்துட்டு ஷூவு, சாக்ஸு, யூனிஃபார்ம் இது போட்டு வீட்டுக்குள்ளே வந்தவுடனே தாய் மனசு அந்த அறிவை விட்டானே என்ன உணர்வு உண்டாகும்? அள்ளி தூக்கிக்கணும்னு தானே. ஆனால் அவங்க எப்படி வருவாங்க தெரியுங்களா? நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி என்ன இன்னும் கொஞ்சிட்டு இருக்கிறாரு. சில சமயம் குழந்தைங்க பயந்து போயிருந்தாக்கா அம்மாக்கிட்ட ஓடி வந்து எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டான்னு சொல்லும். ஆனால் இந்த கொஞ்சம் பெருசான குழந்தைங்க இன்னும் என்ன வந்து குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, முத்தெல்லாம் கொடுக்காதீங்க, தொடச்சிடும். ஒவ்வொரு அறிவு பக்கத்துலேயும் ஒரு உணர்வு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த உணர்வில் நீங்கள் வகைப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? அந்த வகைப்படுத்தி பார்த்தோம்னா அதில் வந்து மைரீடு வேரியேஷன்ஸ், அப்படியே நூலிழையில் உணர்வுகள் எல்லாம் மாறும். இந்த அறிவு கொஞ்சம் மாறின உடனே உணர்வு மாறுறது பார்க்கலாம். அந்த குழந்தைய அள்ளி தூக்கும்போது கன்னத்தில் இங்கே இடத்துல காயம் தெரியுது. உடனடியாக அவங்க அம்மா உணர்வு திடீர்னு மாறும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு. அப்புறம் அது வந்து ரத்த காயம் அப்படின்னு நினச்சி பயந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா அது ஏதோ செவப்பான இங்க பூசி பையன் விளையாடி இருக்கிறான். அப்படி பார்த்தோன்னா மறுபடியும் உணர்வு மாறுது. இப்படி ஒரு கெலடோஸ்கோப்பில் இருக்க மாதிரி அறிவு மாற மாற உணர்வும் அப்படியே மாறதை பார்க்கும்பொழுது மனிதர்கள் வந்து இன்சென்டியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மத்தாப்பு இது மாதிரி கலராக இருக்கிற மாதிரி உணர்வும் அறிவுமா அப்படியே இருக்கிறாங்க. யார்கிட்டையும் நிம்மதி, எதையும் அறிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவு இல்லை, எதையும் உணர வேண்டாம்னு உணர்வும் இல்லை. இந்த அந்த கரணம் ஓயாமல் அறிவு காரியமும் உணர்வு காரியமும் அதற்குண்டான கர்ம காரியமும் செய்யுது. அது கர்மமும் செய்யுது, மூணும் பண்ணுது. ஒரு எதிரில் ஒரு இப்போ மனிதர் வந்துட்டார். அவரை அறிந்தபோது அவர் அறிவு வந்த உடனே மரியாதை கொடுக்கணும். வாங்க, அதிசயமாக இருக்குது, இவர் வந்துட்டாரே, இந்த சமயம் பார்த்து வீட்டில் அவர் வேறு இல்லை, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலையே. அவரை இப்போவே ஃபோன் பண்ணோம்னா அவரை வரவேற்கணும். அதனால் வாங்க உட்காருங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் துணி துவைச்சதெல்லாம் அப்படி மடிச்சு போடாமல் சோஃபாவில் போட்டு வச்சுருக்கிறோம், அதை வச்சுருக்கிறோம், இது வச்சுருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க. அப்போ ஒரு உணர்வு இருக்குல்ல, அப்போ அது வந்து ஒரு மரியாதை. அப்புறம் இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறமேன்ற ஒரு கூச்சம், ஒரு குழப்பம். சங்கரருக்கு அப்படி அவங்க கௌடபாதருங்கிற குருவுக்கு குருவை சந்திக்கிறார். அப்போ அவருக்கு அந்த மாதிரி உணர்வு வந்ததுன்னு எழுதியிருக்கிறாங்க ஒரு புக்கில். நம்ம மாணவர் தான் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய நிலையிலிருந்து உணர்ந்து அதை எழுதியிருக்கிறாங்க. சாமானியவங்க தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மரியாதையும் ஒரு அறிவின் மீது இருக்கிற அச்சமும் அப்புறம் பேர் ஆனந்தமும் அப்புறம் நம்ம எளிமையாக இருக்கிறோமே அப்படின்னு எதுவும் கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு கூச்சமும், எதுவும் செய்ய தெரியாமல் ஒரு காலில் விழலாமா எழுந்துக்கலாமா என்ன பண்ணலாமா அப்படின்னு தத்தளிக்கிறதா ஒரு உணர்வை நம்ம பார்க்குறோம். இந்த உணர்வு ஸ்ப்ளிட் செகண்டில் மாறும். ஒரு சொன்ன உடனே அப்படியே டக்குன்னு முகம் மாறுது பார்க்கலாம். அவங்களுக்குள்ள அப்படியே பிரளயமே எரிமலை அப்படியே வெடிக்கும், அல்லது பயம் ஏற்பட்டு பாதாளத்தை விழுவாங்க. அப்புறம் ஆனந்தம் தாங்க முடியாமல் அப்படியே கிளர்ச்சியில் இருப்பாங்க. ஒரு செகண்டு தான். நல்ல செய்தி செய்தால் அப்படி, துக்க செய்தி கொடுத்தா உள்ளே விழுந்துருவாங்க. அடி வயிற்றில் ஒரு பள்ளம் ஏற்படும். இந்த உணர்வு அறிவோடு சம்மந்தப்பட்டது. இந்த உலக அறிவெல்லாம் நம்ம கண்ணை திறந்தால் கிடைக்குது, கண்ணை மூடினா நின்றுடுது, காதை கேட்டோம்னா வருது, கவனிக்காமல் இருந்தால் போயிடுது. ஆனால் ஒரு உணர்வு நம்மக்கிட்ட எப்பவும் இருக்குது. கண்ணை திறந்தாலும் மூடினாலும், காதை திறந்தாலும் மூடினாலும் நான் சரீரத்தில் இருக்கிறேங்கிற உணர்வு எப்பொழுதுமே இருக்குது.
வெளி உலகத்தை நம்ம வந்து ஒரு ஆளை பார்க்கும்பொழுது உணர்வு மாறுது. இன்னொரு ஆளை பார்த்த உடனே இவர் ஏன் இங்கே வந்தார், இவர் ஏன் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னா நம்ம உணர்வு மாறிடுது. எவ்வளோ அந்யோன்யமாக இவரோட பேசலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தால் இவர் கூட இவர் அழிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவர் முன்னாடி இதெல்லாம் பேச முடியாது. இந்த உணர்வுகளெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம், விட்டுடலாம். ஆனால் இந்த சரீரங்கிறது ஒன்று ஒரு அறிவு மட்டும் எந்நேரமும் இருக்குது. நம்ம கண் திறந்து பார்க்காமலே சரீரத்தை அறிகிறோம், காது கொடுத்து கேட்காமலே சரீரத்தை அறிகிறோம். இந்த சரீரம் எந்நேரம் ஒரு பசியையும் தாகத்தையும் ஒரு வலியும், நீ எப்படி உட்காந்துருக்கிற, மடித்து உட்காந்துருக்க, நிற்கிறியா, நடக்கிறியா, போகிறியா, வரியா, கையை தொங்குதா இல்லையா, எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து எந்நேரமும் கொடுக்கறதுனால அந்த அறிவுக்கு உண்டான ஒரு உணர்வு இருக்கும் இல்லை, அந்த உணர்வு எப்பவுமே உங்கள்கிட்ட மாறாமல் இருக்கும் இல்லை. அது என்ன உணர்வு? அந்த உணர்வை நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா அது சரீர உணர்வு. நான் இவ்வளவு தான், நான் இந்த உடம்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறேங்கிற உணர்வு எப்பவும் இருக்குது. அதனால் உடம்பு விட்டு வெளியே போகிற உணர்வு வந்து அதிசயமாக பார்க்குறாங்க. இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ அல்லது வந்து சில சமயம் கோமாவில் வெளியே இருக்கிற போதோ ஆக்சிடெண்ட்டெல்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியே இருந்துட்டு பார்க்குறதெல்லாம் நிறைய புக்கில் படிச்சிருப்பீங்க. அது ரொம்ப ரேராக இருக்கும்போது அது அதிசயமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே இந்த உடம்புக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிற உணர்வை நம்மளால் எப்பவும் அழிக்கவே முடியறதில்ல, அழிக்கவே முடியாது. ஏன்னா அறிவுக்கேற்ற உணர்வு உண்டாக்கிட்டே இருக்கும். சரி, தன் உடம்பை பற்றிய அறிவு எப்படிப்பட்டதோ அதுக்கேற்ற உணர்வு இருக்கும். தன்னை ஒரு பலசாலியாக, இளைஞனாக, நோய் நொடியற்றவனாக இந்த உடம்பு அறியப்பட்டால் அவன் உணர்வு எப்படி இருக்கும்? பெருமிதமாக, நிறைவாக, அச்சமில்லாமல் இருக்கும். அதுவே அவனுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு வந்து பிளட் கேன்சர்ப்பா, அதுதான் அந்த சிம்டம் இருக்குது. ஏதோ ஒரு சின்னதாக வந்து ஒரு டிசீனஸாக அவன் ஃபீல் பண்ணான், ஏதோ ஜிம்மில் போகும்போது கொஞ்சம் எக்ஸசைஸாக பண்ணியிருப்போன்னு. ஆனால் இப்படி சொல்லிட்டார். இப்போ அவனுடைய சரீரத்தினுடைய அறிவு அவனுக்கு வேறு மாதிரி ஆகிப்போச்சு இல்லை. இந்த சரீரம் எப்போ வேணால் விழும் போல் இருக்கே. இப்போ உணர்வு எப்படி இருக்கும் அவனுக்கு? அந்த உணர்வுலேயே நீங்க முடியுமா? எப்படி அந்த சரீரம் ஆரோக்கியங்கிற உணர்வுலேருந்து அவன் நீங்க முடியலையோ அதே மாதிரி இந்த சரீரம் நோய்ங்கிறதுலும் நீங்க முடியாது. இந்த சரீரம் நமக்கு ஒரு அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த அறிவு தான் நமக்கு உணர்வாக, ஒரு சிடுமூஞ்சியாக இருக்கிறான், ஒருத்தன் கோவக்காரனாக இருக்கிறான், எந்நேரமும் அப்படி இருக்கிறான்னா நிம்மதி அவனுக்கு இல்லாமல் இருக்குதுன்னா காரணம் அவனோட அறிவில் ஏதோ நிறைஞ்சிருக்குது. தன்னை பற்றிய அறிவில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த அறிவை வந்து உண்மைன்னு அவன் நினைக்கிறான். இப்போ தன்னை பற்றிய அறிவு எப்படியோ அது போல் தன் உணர்வும் அமையும். தன்னை ஒரு சோதா, பிரயோஜனம் இல்லாதவன், எப்பவுமே 4 பேர் இருக்கும்போது நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க, ஏதாவது பெட்டி நகர்த்தினா மட்டும் அவனை கூப்பிடும்பாங்க. இப்போ அவனே வந்து தன்னை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறான், நான் ஒரு எரிபடி, ஐம் எராண்ட் பாய். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு நுட்பமான வேலையை, இந்த கேமரா கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணுனாக்கா அப்படியே அவன் நடுங்குவான், பயந்துருவான், எனக்கு செய்யவே தெரியாது, அது முடியவே முடியாதும்பான். எதுன்னு கேட்பான். அவனால் முடியும், ஆனால் அவன் தன்னை பற்றி மதிப்பீடு அப்படி இருக்கிறதுனால அவனோட உணர்வும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்மகிட்ட நமக்கு எது வந்து நமக்கு இயல்பான உணர்வுன்னு சொன்னோமா, திருப்தி, நிம்மதி, ஆனந்தம், சுகம், 3 ஒன்று தான். உங்களுக்கு எது பிடிச்சதோ அது வச்சுக்கோங்க. அதுதான் நம்முடைய இயல்பு. அப்படின்னா ஆத்மானுடைய தன்மையே. அவன் அந்த அடையறதுக்கு தானே முயற்சி பண்ணுறான். தன்மை அடையிறதுக்கு அவன் முயற்சி எதுக்கு பண்ணணும்? அப்போ காரணம் தன்னை பற்றி தவறான மதிப்பீடு. இப்போ அந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ண போகுது? தன்னை பற்றிய சரியான மதிப்பீடு தான் தரப்போகுது. உனக்கு தன்னை நான் கொடுக்க மாட்டேன், நீ ஏற்கனவே இருக்கிற. ஆத்மாவை யாரும் உனக்கு கொடுக்க போகிறதில்ல. தன்னை பற்றிய சரியான மதிப்பீடு. நான் அளவற்றவன், மாறாதவன், சுகஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். எனக்கு சரீரம் தேவையில்லை, எனக்கு உலகம் தேவையில்லை, எனக்கு மனம் தேவையில்லை,
இவை இல்லாமலும் நான் இருப்பேன். ஆனால் சரீரமும் மனமும் இந்த உலகமும் நான் இல்லாமல் இல்லை. ஆனால் நான் இவை இல்லாமல் இருப்பேன். அப்போது நான் யார் அப்படின்னா என்னை பற்றி ஒரு மதிப்பு வருது. இந்த உலகமே போனாலும் நான் இருப்பேன். இந்த உலகம் போனாலும் மறுபடியும் சிருஷ்டிப்பேன் அப்படின்ற அறிவு உங்களுக்கு, உலகை சிருஷ்டிப்பேன்கிற அறிவு, உலகம் போனாலும் இருப்பேன்கிற அறிவு தெளிவாயிடுச்சா? என்னால் முடியாது சார் நான் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மனம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மனத்தை கொண்டு சிருஷ்டிக்க முடியாது. உங்கள் மனத்தை கொண்டு உலகத்தை நீக்க முடியாது. நீங்கள் ஆத்மாங்கிறதுல மிக தெளிவாக அறிவு இருந்துருச்சுன்னா தன் மதிப்பீடு அளவற்றவனாக, மாறாதவனாக, ஆனந்தமாக, உலகமே போனாலும் இருப்பவனாக, போன உலகத்தை மீட்டெடுத்து எல்லாருக்கும் வழங்கும் தாத்ரு அப்படியும் இருப்பேன் அப்படின்போது உங்களுடைய மதிப்பீடு, உங்களை பற்றிய அறிவு வரும் பொழுது அப்போ உங்களுடைய பற்றிய உணர்வு எப்படி இருக்கும்? அது பேர் தான் மோட்சம். சரீரத்திலேயே சரீர அறிவோடு, மனம் இருக்கின்றது அறிவோடு, புலன் அறிவோடு, ஆத்ம அறிவாயம் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது ஆத்மாவுடைய ஆனந்தம் அறிவு, ஆனந்த உணர்வு, அறிவு, ஆத்மா ஞானம், ஆத்மானந்தம் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா அறிவு உணர்வு ஆயிடுச்சு இல்லை. இப்போ அறிவு உணர்வு பிரியாதது இல்லை. அப்போ மோட்சங்கிற ஒரு விடுதலை, அசம்சாரித்துவம் ஞானத்திலே வந்துடுது. ஞானம் வந்த பிறகு வருதா? இல்லை. மாம்பழத்தை பார்த்தவொன்னே மாம்பழ உணர்வு, நுங்கை பார்த்தவொன்னே நுங்கு உணர்வு, பாம்பை பார்த்தவொன்னே பாம்பு உணர்வு, நண்பனை பார்த்தவொன்னே நண்பன் உணர்வு, கொடியவனை பார்க்கும்போது பய உணர்வு. ஆத்மாவை நானுன்னு பார்த்தா ஆத்ம உணர்வு வரணும் இல்லை? வரமாட்டேங்குது. ஏனென்றால் நுங்கு உணர்வு அறிவு நுங்கோடு போச்சு, பாம்பு அறிவு பாம்போடு போச்சு, பகைவனர் பகைவனோடு போச்சு. ஆனால் இந்த அறிவு என்னை விட்டு போகிறதில்லை. சரீர உணர்வு என்னை விட்டு போவதே இல்லை. மற்றதெல்லாம் வந்து போகுது. இப்போ என்னிடமே நிரந்தரமாக ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த சரீர உணர்வும் அந்தக்கரண உணர்வும் நான் அவ்வளோ சீக்கிரம் நான் விடு பண்ண முடியாது. அதுக்கு தான் நீண்ட துறவு வாழ்க்கையும் நிதித்தியாசனமும் தேவைப்படுது. இந்த துறவு வாழ்க்கையும் நிதித்தியாசனங்கிறது உண்மையாகவே இந்த பேரானந்தத்தில் இருக்க ஆசைப்படுறவங்க கட்டாயம் செய்தான் ஆகணும். வாழ்நாள் முழுக்க நம்ம உபநிஷத்தையும் பகவத்கீதையும் கேட்டுகிட்டே இருந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த அறிவு கூட 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 வளர 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 அதுக்கு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அறிவு வளர அதுக்குண்டான உணர்வும் வருது. ஒரு பயமற்ற உணர்வு, ஆனந்த உணர்வு, திருப்தி உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இந்த சரீரம் அந்த கரணம்லாம் அதுக்குண்டான உணர்வையும் அறிவையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதையும் ஆத்மா அறிந்து கொண்டிருக்கும். காரண நிலையில் அவன் இருந்து கொண்டு காரியப்பட்டு கொண்டிருப்பான். காரண நிலையில் அவன் ஞான மாத்திரமும் இந்த உணர்வு மாத்திரமாக அவன் இருப்பான். காரியமாகவும் அவன் இருப்பான். அவன் காரியத்திலும் அந்த உணர்வே இருக்கும், காரியத்திலும் அந்த அறிவே இருக்கும். எந்த அறிவு? நான் ஆத்மாங்கிற அறிவு, நான் ஆனந்தங்கிற உணர்வு. ஆனந்த உணர்வோடு இன்ப துன்பங்களை அனுபவிப்பான். ஆத்ம அறிவோடு சரீரத்தையும் அவன் பயன்படுத்துவான், அந்த காரணத்தையும் பயன்படுத்தும். இப்போ பிரம்ம ஞானம் எப்படி உனக்கு மோட்சம் தருதுங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானத்தோடு எப்போவுமே இந்த பாவமும் வரும். இந்த ஞானம் பிரம்ம ஞானம், பிரம்ம பாவம். இப்போ பிரம்ம ஞானம் எவ்வளோ தெளிவாக இருக்குதோ அந்த அளவுக்கு பிரம்ம பாவம் வரும். சரீர ஞானம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு சரீர பாவம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சரீர பாவத்தை விடணும்னா சரீர அறிவையும் விடணும். அது விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மாறாக பிரம்ம ஞானத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கல. அறிவு சரீரத்தையும் தாண்டி இருக்கிற மாதிரி இந்த சரீர உணர்வையும் நாம் கெடுத்து அழித்து தாண்டி இந்த உணர்விலேயே நம்ம இருக்கணும். பிரம்ம உணர்விலேயே இருக்கணும், பிரம்ம அறிவிலேயே இருக்கணும். அதுக்கு மனநம்னு பேர்.
தனக்குத்தானே சிந்திச்சுட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய கிரகஸ்த வாழ்க்கையில் இல்லறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அலுவல் இருக்குது, தொழில் இருக்குது, அப்புறம் பொருளெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது, சேமிக்க வேண்டியதும் இருக்குது. சேமித்ததை பத்திரப்படுத்தணும். சமையல் பண்ணி சாப்பிட்டா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவி மறுபடியும் நாளைக்கு சமையலுக்கு ரெடி பண்ணணும். இந்த வேலைக்கு நடுவில் நம்ம பிரம்ம ஞானத்திலையும் இருக்க தான் செய்யணும். இந்த மனநத்தை நம்ம வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சத்சங்கத்தில் மட்டும் வச்சுக்கிட்டால் பத்தாது. எப்படி இந்த சரீர உணர்வுங்க நீங்காமல் இருக்குதோ அது மாதிரி பிரம்ம அறிவும் நீங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது நீங்காமல் வர அந்த உணர்வும் நீங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் சரீர உணர்வும் இருக்கும், பிரம்ம உணர்வும் இருக்கும். ரெண்டு உணர்வும் உங்களுக்கு சமமாக இருக்கும். ரெண்டும் பேதம் கூட இருக்காது. சரி, இது மாதிரி ஒரு 4 மணி நிகழ்ச்சி இது நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அறிவும் உணர்வும். இப்போ நம்ம சுக ரகசிய உபநிஷத்தை ஆரம்பிக்கலாம்.